புதுக்கோட்டை அருகே அக்னி ஆற்றில் மணல் அள்ளி கொண்டு வந்த டாடா ஏஸ் வாகனத்தை நள்ளிரவில் விரட்டிச் சென்ற பெண் கோட்டாட்சியரின் செயல் மக்கள் மற்றும் உயரதிகாரிகள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. மின்கம்பத்தில் மோதி நின்ற டாடா ஏஸ் வாகனத்தை கைப்பற்றிய அதிகாரிகள் திருவள்ளூர் மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனத்தை பயன்படுத்தி மணல் திருட்டில் ஈடுபட்டது யார் என்ற தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். ஆற்றில் மண் அள்ளி கொண்டு சென்ற டாடா ஏஸ் வாகனத்தை இரவு 2 மணியளவில் கோட்டாட்சியர் விரட்டி பிடிக்கும் இந்த வீடியோவை பார்க்கும் பலரும் ரியல் சிங்கப்பெண் இவர்தான் என பாராட்டி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் செம்மண், மணல், கிராவல் போன்ற கனிம வளங்கள் தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்டு வருகின்றன. அனுமதி பெறாத குவாரிகள் மூலமாக இரவு பகலாக கிராவல் மண் அள்ளப்படுவதோடு அக்னியாறு, வெள்ளாறுகளிலும் தொடர்ந்து மணல் திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்து ஏற்கனவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. அதன் அடிப்படையில் அதிகாரிகள் தொடர்ந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கரம்பக்குடி பகுதியில் அதிகாரிகள் இரவு நேரத்தில் சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அங்குள்ள அக்னியாற்றில் மணல் அள்ளி கொண்டு ஒரு டாடா ஏஸ் வாகனம் அந்த வழியாக வந்திருக்கிறது. அதனை கண்ட புதுக்கோட்டை கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா வாகனத்தை நிறுத்த முயன்றிருக்கிறார். ஆனால் அந்த வாகனம் அதிகாரிகளை கண்டதும் வேகத்தை ஜெட் வேகத்தில் கூட்டி ஓடியதே தவிர நிற்கவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் இரவு 2 மணியளவில் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றனர். அப்படியும் நிற்காமல் சென்ற வாகனத்தை 1 கிலோமீட்டர் தூரம் வரை விரட்டி சென்றார் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா. அந்த தகவல் அடிப்படையில் டெஸ்ட் பண்ணீங்களா எப்படிங்க? இல்ல யூஸ்வலா நைட் ரவுண்ட்ஸ் போறப்ப வந்ததுதான். இல்ல இப்ப நம்ம பத்திரிகையாளர்களே போகும்போது நிறைய மிரட்டல்லாம் வருது. நீ ஒரு பெண்ணா தைரியமா செயல்பட்டுருக்கீங்க. அது எப்படி எந்த துணிச்சல்ல நல்லா பண்ணிருக்கீங்க? இது எப்பயும் யூஸ்வலா போற நைட் ரவுண்ட்ஸ் தான். நைட் ரவுண்ட்ஸ் எப்பயுமே இருக்கும். அதுல இந்த தடவை இன்னைக்கு கரம்பக்குடி பக்கம் போனது அதுல இது பண்ணதுதான். அதிகாரிகள் விடாமல் துரத்துவதால் உஷாரான டாடா ஏஸ் வாகன ஓட்டுநர் ஒரு மின்கம்பத்தில் வண்டியை மோதி அங்கேயே நிறுத்திவிட்டு ஓட்டம் பிடித்தார். அதன் பிறகு திருவள்ளூர் மாவட்ட பதிவு எண் கொண்ட அந்த வண்டியை மணலோடு கைப்பற்றிய கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா கரம்பக்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அது எத்தனை பேர் இருந்தாங்க மேடம் அந்த வண்டியில? மேடம் வண்டி எது தெரியல. நாங்க இது பண்ணிட்டே வந்துட்டே இருந்தோம். பின்னாடி ஒரு இடத்துல ஒரு போஸ்ட் மரத்துல முட்டிட்டு ஆளே இல்ல உள்ள. உள்ள டிரைவர் மட்டும் இருந்தாங்களா, கூட ஆள் இருந்தாங்க? அதுவும் தெரியல. பின்னாடியே தான் நாங்க வந்தோம். முன்னாடி ஓட்டக்கே பண்ணல. யார் முன்னாடி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்கிறது தெரியல. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திருவள்ளூர் மாவட்ட பதிவு எண் கொண்ட டாடா ஏஸ் வாகனம் யாருடையது, அந்த வண்டியில் மணல் அள்ளி கொண்டு வந்த நபர் யார், கோட்டாட்சியரை பார்த்து ஓட்டம் பிடித்த நபர் வண்டியின் டிரைவரா அல்லது ஓனரா, இது போன்று எத்தனை நாட்களாக மணல் கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள் என விசாரணையில் இறங்கி உள்ளனர். இல்ல எஸ்ஆர் போட்டாச்சு, இன்னைக்கு எஸ்ஆர் போட்டாச்சு. ஆனா இன்னும் அந்த டிரைவர் யார் இன்னும் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பாக்யராஜ்.